வறுவல் இது போல் செஞ்சு பாருங்கள். எல்லா சாப்பாட்டுக்குமே நல்லாயிருக்கும். தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி சாம்பார் பொடி, கரம் மசாலா, கறி மசாலா, மஞ்சத்தூள், உப்பு இது எல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. இது கூட தட்டி வச்சிருக்கிற 4 பல்லு பூண்டு, 1 கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் தயிர் இந்த 3மே கண்டிப்பாக போட்டுக்கோங்க. போட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே ஒரு 2 செகண்ட் வெந்து வந்ததையும் வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையை இந்த சைடு ஒரு 2 நிமிஷம், அந்த சைடு ஒரு 2 நிமிஷம்னு திருப்பி போட்டுக்கோங்க. இந்த முட்டை வறுவல் ஒரு முறை செஞ்சீங்கன்னா இனி எப்போ முட்டை வறுவல் செஞ்சாலும் இப்படித்தான் செய்வீங்க. எல்லா சாப்பாட்டு கூடயும் வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டுக்கு வெளியில் அப்படியே செப்பலெல்லாம் விட்டு வீட்டுக்கு வெளியில் கசகசன்னு இருக்குது. அதனால ஆன்லைனில் ஷூ ரேக் ஆர்டர் பண்ணலான்னு ஆர்டர் பண்ணியிருந்தேன். வந்துருச்சு. ஃபோல்டபுள் ஷூ ரேக்குங்க. 6 கம்பார்ட்மெண்ட் வந்து இருக்குது. இந்த ஷூ ரேக் இப்படி வெளியில் எடுத்துட்டு இந்த ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்த அப்படி லைட்டாக லாக் பண்ணிங்கன்னா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். அது வந்து நல்லா லாக் ஆகி அப்படியே நின்றுக்கும். என்கிட்ட இந்த ரேக் ஆல்ரெடி இருக்குது. ஷூ ரேக்காக தான் வாங்கினேன். ஆனால் இதோட குவாலிட்டி எல்லாம் பார்த்துட்டு ஷூ ரேக்காக யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கல. டைனிங் டேபிளில் குட்டீஸோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக வச்சுக்கிட்டேன். இந்த ரேக் வெர்டிக்கல் இருக்கிறதால ப்ராடக்ட் எல்லாத்தையும் 1 by 1 வச்சுக்கலாம். நிறைய ஸ்பேஸும் சேவ் ஆகும். அந்த ரேக் வந்து டைனிங் டேபிள் யூஸ் பண்ணிட்டங்காட்டி இப்போ வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா ஷூ ரேக்காக வெளியில் கொண்டு வந்து வச்சுட்டேன். துணி மடிச்சு வைக்கிறதுக்கு, ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ஆக்சசரிஸ் வந்து வைக்கிறதுக்கு, ஷூ ரேக்கு அப்படின்னு எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ப்ராடக்ட் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். மேலே டேக் ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள்.